அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான பீட்சா ரெசிபி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா யூஸ் பண்ணாமல், ஈஸ்ட் இல்லாமல், ஓவன் இல்லாமல் அருமையாக ப்ரெஷர் குக்கர்லேயே சூப்பரான சீஸ் பீஸா கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பீட்சா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் தான் பீட்சா பண்ண போகிறோம். இந்த சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதை வந்து இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம். கோதுமை மாவில் பண்ணுறனால ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர், ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். சேர்த்து கலந்துக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிரெல்லாம் விட்டுருக்கோம். எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்துப்போம். மாவை இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் பீட்சாவுக்கு. ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்னஸாக தேவையான அளவாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் இந்த மாவு ஊறட்டும். மூடி வச்சுருவோம். நம்ம மிக்ஸ் பண்ண சப்பாத்தி மாவு 10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே குக்கரில் பாருங்கள் அடியில் உப்பு போட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கேஸ்கெட் போடாமல் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். கேஸ்கெட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. குக்கரை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் இதை வந்து நம்ம இப்போ ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அந்த குக்கரை 10 நிமிஷம் இருக்கட்டும். சப்பாத்தி மாவு 10 மினிட்ஸ் நல்லா ஊறியாச்சு. இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற இந்த கட்டையில் இதை வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கலாம். லைட்டாக கோதுமை மாவை அப்படியே மேலாக தூவிட்டு நம்ம அப்படியே இட ஆரம்பிக்கலாம். லேசாக விரித்து விட்டுக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக விரிக்க வேண்டாம். இந்த அளவுக்கு லைட்டாக விரிச்சிட்டோம். இப்போ இது மேலே பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுக்கிறேன். சீஸ் ஸ்லைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பீஸா சீஸியாக இருக்கணும் தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ மாவை மறுபடியும் இந்த சீஸ் மேலே மூடிட்டு நம்ம திரும்ப ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கலாம். மூடிடுவோம். 4 சைடு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லைட்டாக கோதுமை மாவை நம்ம அப்படியே மேலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம இட ஆரம்பிக்கலாம். 2 சைடும் நல்லா கோதுமை மாவை கோட் பண்ணிவிட்டு இட ஆரம்பிப்போம். இப்போ நம்ம எப்படி எந்த அளவுக்கு பீட்சாவுக்கு விரிக்கணுமோ அந்த அளவுக்கு விரிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பீட்சாவுக்கு நல்லா பெருசாக இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டின்னில் தான் இப்போ நம்ம வந்து பீட்சா பண்ண போகிறோங்கிறதுனால ஃபஸ்ட்டு இதில் ஆயில் விட்டுட்டு ஆயில் ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். பீட்சா நல்லா ஒட்டாமல் வரும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அந்த டின்னுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண மாவை வச்சு பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே நல்லா நீங்கள் அப்படியே இழுத்து விட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பீட்சா சாஸை வந்து விட்டுக்க போகிறோம். பீட்சா சாஸை விட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பீட்சா சாஸை தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இந்த மாதிரி எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மொசரல்லா சீஸை நல்லா இந்த மாதிரி சீவி வச்சுருக்கோம். அதை வந்து இதுக்கு மேலே அப்படியே ஆட் பண்ணிடலாம். நல்லா சீஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம மாவில் சீஸ் ஸ்லைஸ் கூட போட்டிருக்கோம். அது வந்து ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மொசரல்லா சீஸ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம இதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதை வந்து சுற்றி இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். வெங்காயத்தை வச்சாச்சு. இதுக்கு மேலே தக்காளி கட் பண்ணதை நம்ம வந்து வச்சிடலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம குடமிளகாயும் அதே மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நம்ம அப்படியே மேலே வச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இது 3 போட்டு தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சீஸ் போட்டு மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டோம். அதுக்கு மேலே மறுபடியும் வந்து மொசரல்லா சீஸை வந்து நல்லா சீவி இருக்கும். அதையும் வந்து மேலாக அப்படியே போட்டுடலாம். நல்லா சீஸியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் கட் பண்ணி வச்ச அந்த 3 வெஜிடபிள்ஸையும் மேலாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து பீட்சா சாஸை விட்டுட்டு சீஸ் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. மறுபடியும் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ப்ரெஷர் குக்கர் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுது. இந்த பேனை வந்து உள்ளே இறக்கி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ரெடி ஆகணும். 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. எவ்வளோ அருமையாக பீட்சா சூப்பராக அந்த சீஸ் எல்லாம் ரெடியாகி ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் கூலாகட்டும். கூலானதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்சா கட்டரில் கூட கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் கத்தியில் கட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். காய்கறிலாம் வெந்து கோதுமை மாவெல்லாம் நல்லா கீழே ரோஸ்ட் ஆகி சீஸியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிடலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸை மேலே போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டிலே ரெடி பண்ணது தான். ஒரு 4 வரமிளகாயை மட்டும் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துட்டா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். இதை வந்து அப்படியே மேலாக நம்ம போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டிதான். கண்டிப்பாக எல்லாருமே இந்த வெஜ் பீட்சா ரெசிபியை கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது இந்த சீஸியோட. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.